தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம். நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள். டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன். இன்றைய தினம் 23/8/2021 திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், ஆவணி மாதம் 7ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:05 நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 5:43 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:20 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்கள். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன். இன்றைய தினம் மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இன்று செவ்வாயுடன் சூரியன் இணைந்து காணப்படுகிறார். இது தவிர சுக்கிரனும் புதனும் இன்று ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுவது நமது மீனராசிக்கு நன்மை பயக்கும். இன்றைய தினம் கிரக சூழ்நிலை அனைத்தும் மீனராசிக்கு நல்ல நன்மைகளையே தருவதாக அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக, ஒரு மிகச்சிறந்த மன நிம்மதி மற்றும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய பெறுவீர்கள். நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தையும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் நீங்கள் புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றிகளை காணக்கூடிய யோகமான தினம் என்று அமைந்துள்ளது. எனவே நீங்கள் புதிய முயற்சிகளை தயங்காமல் என்று மேற்கொள்வதற்கு இது சரியான தருணமாக அமைந்துள்ளதால் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாம். இன்றைய தினம் உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த எதிரிகள் கூட இன்று உங்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக மாறக்கூடிய யோகம் உண்டு. அவர்கள் உங்களுக்கு தொல்லை தந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களது காரியங்களுக்கு உடனிருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல அருமையான தினமாக இன்று உங்களுக்கு அமையப்பெறும். இதனால் உங்களது மனதில் இன்று தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை இன்று மேலும் மேலும் கூடிய நாளாக அமையும். இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் கருதி நீங்கள் இன்று அதிகமாக பேசாமல் மௌனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. குறிப்பாக யாருடனும் சண்டை சச்சரவுகள் மற்றும் சத்தமாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்யும் முதலீடுகளுக்கு ஓரளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையே அமைந்துள்ளது. ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் பழைய முதலீடுகளிலிருந்து கூட நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் நல்ல வளர்ச்சியை இன்று பெறும். தொழில் வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு மன நிம்மதி என்று நீங்கள் அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் திட்டமிடாத ஒரு எதிர்பார்க்காத செய்த காரியத்தால் கூட வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையப்பெறும். ஒரு எதிர்பாராத காரியத்தால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு புதிய திட்டங்கள் மற்றும் புதிய சிந்தனைகளுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். குறிப்பாக உங்களது பெற்றோர்களிடமிருந்து உங்களுக்கு புதிய சிந்தனைகள் குறித்து, உங்களது புதிய முயற்சிகள் குறித்து நல்ல பாராட்டுதல்களை நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் நல்ல சுறுசுறுப்பான தினமாக அமையப்பெறும். இன்றைய தினம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சில அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்திருந்த இழுபறி நிலை மாறி காலதாமதங்கள் குறைந்து துரிதமாக உங்களது தேவையான வேலையை நீங்கள் முடித்துக் கொள்ளக்கூடிய யோகமான தினமாக அமையப்பெறுவீர்கள். சில எதிர்பாராத விரயங்கள் மூலமாக நெருக்கடியான சூழல்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இன்றைய தினம் உங்களது மேலதிகாரி நல்ல ஒரு மனநிலையில் இருப்பதால் உங்களுக்கு இன்று இனிமையான ஒரு அலுவலக சூழ்நிலை அமையப்பெறும். இதனால் உங்களது அலுவலக வேலைகள் இன்று இனிமையாக நடைபெறும். எந்த விதமான சண்டை சச்சரவுகள் இல்லாமல், மனச்சோர்வு இல்லாமல் உங்களுக்கு ஒரு புத்துணர்வான நாளாக இன்று உங்களது தொழிலில் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது காதல் மிக இனிமையாக இருக்கும். உங்கள் காதலருடன், மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு நேரத்தை செலவிட இன்று அதிக நேரங்கள் கிடைக்கும். மேலும் உங்கள் உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக அமையப்பெறும். இல்வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக இனிமையானதாக, திருமணமானவர்களுக்கு மிகச்சிறந்த இனிமையான நல்வாழ்க்கை இன்று அமையப்பெறுவதால் மன நிம்மதி மற்றும் நிம்மதியான வாழ்க்கை இன்று உண்டு. நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம்.
அதற்கு முன்னர் நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மென்மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள். இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும். நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு வெற்றிகரமான நாளாக அமையப்பெறும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான வெற்றிகளை தருவதால் நீங்கள் உங்களது காரியங்களை திட்டமிட்டு முறையாக செயல்படுத்துங்கள். ஒரு பட்டியலை ஏற்படுத்திக் கொண்டு ஒவ்வொன்றாக செயல்பட அனைத்து புதிய முயற்சிகளும் நல்ல வெற்றிகளை இன்று காண முடியும். இதனால் உங்களுக்கு பாராட்டுகளும் மற்றும் மன நிம்மதியும் ஏற்படும். உங்களுக்கு இன்று சில வெகுமதிகளும் உங்களது புதிய யோசனைகளால் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது தொழிலில் இருந்து வந்த காலதாமதங்கள் இழுபறியான நிலைகள் மாறும். உங்களது அலுவலகத்தில் இன்று வேகமாக விரைந்து வேலைகளை முடிப்பீர்கள். மேலும் இன்றைய தினம் உங்களது புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். எல்லா விஷயங்களிலும் இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அரசு தொடர்பான காரியங்களில் இன்று உங்களுக்கு இழுபறி நிலை மாறி உங்களது அரசு தொடர்பான காரியங்கள் விரைவில் எளிதில் உங்களுக்கு பயனடையக்கூடியதாக யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதால் உங்களுக்கு நல்ல சலுகைகள் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிர்பாராத சில விரயங்கள் மூலம் சில நெருக்கடியான சூழல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும். இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் உறவினர்களுடன் சற்று டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவர்களுடன் சண்டை சச்சரவுகள் இன்றி அமைதியான முறையில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்ல பலன் என்று தருவதாக அமைந்துள்ளது. மற்றபடி இன்று நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மனதில் தன்னம்பிக்கையும் புத்துணர்வும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ரெட் அண்ட் மெரூன். இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் 9. நன்றி நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம். எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். உங்களின் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.